ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்க தாரா பாப்பா ஒரு சூப்பரான கதையோட வந்திருக்கேன். ஒரு நாட்டுக்கு நல்ல ராஜா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி புத்திசாலியான அமைச்சர் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனா ஒருத்தர் அமைச்சர் ஆகணும்னா அவருக்கு என்ன தகுதி இருக்கணும்? அதிகமா படிச்சிருக்கணுமா, இல்ல ரொம்ப பலசாலியா இருக்கணுமா? இந்த கதையில வர ராஜா தன்னோட அமைச்சரை தேர்ந்தெடுக்க ஒரு வித்தியாசமான பரீட்சை வைக்கிறாரு. அதுல யாரு ஜெயிச்சாங்க, அந்த ரகசிய தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாட்டின் மன்னன் தனது அமைச்சர் இறந்துவிடவே புதிய அமைச்சரை தேர்ந்தெடுக்க விரும்பினான். புதிய அமைச்சர் இள வயது உடையவராகவும் புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பிய மன்னன் போட்டி ஒன்றையும் அறிவித்தான். நாடெங்கிலும் உள்ள ஏராளமான இளைஞர்கள் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தனர். அரண்மனை வாசல்களில் அன்று ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. மன்னரின் கையில் இருந்த சிறு விதைகள் நாட்டின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கப் போகும் கருவிகளாக மாறப்போகின்றன என்பதை யாரும் அப்போது அறியவில்லை. இளைஞர்களே, நான் உங்களுக்கு இன்று சில விதைகளை தருவேன். நீங்கள் இன்னும் ஒரு மாதத்திற்குள் அவ்விதைகளை நட்டு வைத்து சிறு செடியாக கொண்டு வர வேண்டும். யார் அச்செடியை செழுமையோடும் பசுமையோடும் வளர்த்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கே அமைச்சர் பதவி அளிக்கப்படும். அறிவிப்பை அறிவித்த பிறகு அனைத்து இளங்கியர்களிடமும் ஒரு கைப்பிடி விதைகளை கொடுத்தார் மன்னர். விதைகளை பெற்ற இளங்கியர்கள் தங்கள் ஊருக்கு திரும்பினார்கள். ஒரு மாதம் கழிந்தது. மன்னன் அனைத்து இளைஞர்களையும் அழைத்து அவர்கள் கொண்டு வந்த செடியினை காட்டும்படி கூறினான். ஒவ்வொருவரும் உரமிட்டு நீர் பாய்ச்சி செடியை நன்றாக கவனித்து வளர்த்ததாக கூறினார்கள். இறுதியில் மன்னன் செடி எதையும் கொண்டு வராத இளைஞனை கண்டார். அரசர் அவனிடம், இளைஞனே, நீ ஏன் செடி எதையும் கொண்டு வரவில்லை என்று கேட்டார். அதற்கு அவ்விளைஞன், மன்னா, நீங்கள் கொடுத்த விதைகளை நான் மண்ணில் நட்டு வைத்தேன். நீர் பாய்ச்சி உரமிட்டும் பார்த்தேன். ஆனால் அந்த விதைகள் முளைக்கவே இல்லை. அதனால்தான் நான் செடி எதையும் எடுத்து வரவில்லை என்று பதிலளித்தான். உடனே மன்னன், இளைஞனே, உன்னையே இந்த நாட்டின் புதிய அமைச்சராக நியமிக்கப் போகிறேன். காரணம், போட்டியில் நீ மட்டும்தான் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டாய். நான் கொடுத்த விதைகள் முளைக்காது. காரணம், அவை வேக வைக்கப்பட்ட விதைகள். மற்ற இளைஞர்கள் அனைவரும் நான் கொடுத்த விதைகள் முளைக்காதைக் கண்டு வேறு விதைகளை முளைக்க வைத்து எடுத்து வந்திருக்கிறார்கள். ஒரு அமைச்சனிடம் இருக்க வேண்டிய உண்மையான குணம் நேர்மைதான். அது உன்னிடம் இருக்கிறது என்று கூறினான். அழகழகான செடிகளுடன் வந்திருந்த மற்ற இளைஞர்கள் அனைவரும் தலையை தொங்கவிட்டு திரும்பிச் சென்றனர். அறிவுரை: நேர்மையாக நடந்து கொள்வது நிரந்தர வெற்றியை பெற்றுத்தரும். என்ன குட்டீஸ், கதை சூப்பரா இருந்துச்சா? பாத்தீங்களா, நம்ம அமைச்சர் எவ்வளவு நேர்மையா இருந்தாருன்னு. மத்தவங்க பொய் சொல்லி அவர் உண்மையை மட்டும் தான் பேசினாரு. அதான் இப்போ ராஜா அவருக்கு பெரிய பதவியை கொடுத்திருக்காரு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவும் நேர்மையா நடக்கிறது தான் நமக்கு நிரந்தரமான வெற்றியை தரும். அதனால நாமளும் எப்பவும் உண்மையையே பேசுவோம், நேர்மையா இருப்போம். சரியா? பாய் பாய்.